ஸோ ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆல் டு ரிவ்யூ சேனல். இனி நம்ம ரிவ்யூ சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாவே இல்ல ரொம்ப நாளாவே வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. இன்னைக்கு நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நிறங்கள் 3 அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நிறங்கள் 3 இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாறன் படத்தை எடுத்த டைரக்டர் தானே ஒரு கரெக்ட். மாறன், துருவங்கள் 16, கார்த்திக் நரேன். ஸோ இவர் தான் ஆக்சுவலா அந்த படத்தை டைரக்டர். அண்ட் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அதர்வா, அதுக்கப்புறம் அந்த ஈசன் படத்துல நடிச்சிருக்க பேர் என்ன கரெக்டா ஞாபகம் முடியுது அவரு, அதுக்கப்புறம் இது நம்ம ரகுமான் பிளஸ் அம்மு அபிரமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச இந்த படம் தான் ஸோ நிறங்கள் 3. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி முதல்ல கதை என்னன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலா 3 பேர் 3 கதைகள் மாதிரி 3 பேர் 3 பிரச்சனைகளோட அவங்களுக்கான தீர்வுகளை ஆக்சுவலா தேடி போறதுதான் இந்த படத்தோட கதை. சொல்ல போனா அதர்வா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஏறி அணைஞ்சிட்டு இருக்காப்புல. அண்ட் சரத்குமார் பல பிரச்சனைகள் 7 உருவாக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சும் கண்டுபிடிக்காம திணற மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்காப்புல. அண்ட் ரஹ்மான் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பொண்ணு காணும்னு சொல்லிட்டு இது தேடி அணைஞ்சிட்டு இருப்பாப்புல. இவங்க எல்லாத்தோட பிரச்சனையும் தீர்ந்துச்சா முக்கோண விதி மாதிரி ஸோ நடக்கிற இந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஏற்பட்டு இந்த படத்தோட பிஜிஎம் மியூசிக் எல்லாமே தான். ஸோ பிஜிஎம்ன்றப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே கரெக்டாக போட்டுருக்காப்புல. மியூசிக்குமே நல்லா இருக்குது. பாட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு தான் இருந்து அறிவிச்சோம், அது தண்ணி இல்லை. ஸோ ஓகேவா நல்லா இருந்தது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ், இந்த சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லொகேஷன் தான் இருக்குது. அதுவே ஒரு நெகட்டிவா ஆக்சுவலா இருந்துச்சு. அது பின்னாடி சொல்ற நெகட்டிவ்ல. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டர்ஸ் ஆக்சுவலா நடிச்சவங்க எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் அதர்வா ஆக்சுவலா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. ஸோ அதையும் நெகட்டிவ்ல சொல்றேன் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வேற என்ன தேடி பார்த்தாலும் பாசிட்டிவ்ஸ், ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலா ரொம்ப என்கேஜா இருந்தது, நல்லா இருந்தது. அது நல்லாவே கொண்டு போயிருந்ததுல முந்தின படமே இது தேவலாம். அதாவது மாடல் அந்த மாஃபியா படங்களை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் பாசிட்டிவ்ஸ்ல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பட்டது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவா எனக்கு பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கேரக்டர் ரைட்டிங் தான் ரொம்பவே ஆக்சுவலா வீக்கா இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அதர்வாவோட கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அண்ட் அந்த ஈசன் படத்தில் நடிச்ச அவர் அந்த அந்த கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் ரகுமான் அவர் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தது. ஸோ எந்த ஒரு கேரக்டருமே ஆக்சுவலா எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி எதையும் கடத்துற மாதிரி பாஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை. ஸோ கதறி எழுதாலுமே இந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் நமக்கு வர மாட்டேங்குது. அந்த ஸோ அந்த ஒரு மாதிரி தான் இந்த கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப வீக்கா இருந்தது. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவான பட்டுச்சு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரியுமே ஆக்சுவலா ரொம்ப பெருசா எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் லீனியர் பேட்டர்ங்கிறது ஆக்சுவலா அப்படிதான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஸ்டோரியுமே ரொம்ப பெருசா எதுவும் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு ஆக்சுவலா 2வது நெகட்டிவ் பட்டது. அண்ட் 3வது நெகட்டிவ் சொல்லணும் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பட்ஜெட் ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 லொகேஷன் அதை தாண்டி கிட்டத்தட்ட போகல. ஸோ இதுவுமே ரொம்ப பிரச்சனை இருந்தது. இது கிட்டத்தட்ட எங்க ஒரு ரொம்ப பிரச்சனையாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவார்டு செரிமோனி மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. இது அதர்வா ட்ரீம் பண்ணுவாப்ல ஆக்சுவலா. அந்த இடத்துல ஸோ 2 கேரக்டர் அந்த ஒரு பிளாக் என்வரன்மெண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல 2 கேரக்டர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் அவார்டு கொடுக்குற மாதிரி, ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல கத்துற மாதிரி இவ்வளவுதான் சவுண்ட் எஃபெக்டே இருக்கும் மொத்தமாவே. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே ஒரு நெகட்டிவ்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட்ஜெட் கன்சன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்டு அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரிதான் அதர்வா அவரோட ஓவர் ஆக்டிங். ஸோ அவரோட கேரக்டர் எப்படி அப்படின்னா கஞ்சா அடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் யோசிச்சு எழுதுற இந்த மாதிரி கேரக்டர் ஆக்சுவலா அவரோடது. ஸோ இதுல ஒரு சில இடங்கள்ல அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே ஒரு சில ஓவர் ஆக்டிங் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஆக்சுவலா நெகட்டிவாப்பட்ட விஷயங்கள். ஸோ மொத்தத்துல எனக்கு இந்த படம் எப்படி அப்படின்னா ஒரு டீசென்ட் வாட்ச் தான், ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது. ஸோ டீசென்டான வாட்ச்.
பட் சின்ன குழந்தைங்க, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ மற்றபடி மெச்சூர் அடல்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறவங்களுக்கு இது செட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது டீசென்ட் வாட்ச். போர் அடிக்குது பொழுதுபோகலாம் தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்து எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்க எழுதி பார்க்குற வரைக்கும் உங்களிடம் வெளிப்படுது நான் உங்க எல்எம் குமார். தேங்க்யூ ஆல்.